நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி, நாமக்கல்லிலிருந்து. உங்களின் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறேன். இன்று அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை நாளில் தான தர்மங்கள் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம். அக்ஷய திருதியையும் ரோகிணி நட்சத்திரமும் சனிக்கிழமையும் ஒரு நாளில் பொன் நகைகள் வாங்கினால் பொன் நகைகள் சேரும். முந்தைய பதிவில் பவகரணத்தை பற்றி வழிபடும் முறைகளும் பரிகாரங்களும் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்போ பவகரணம் வரும் நாளில் துளசி இலைகளாலும் தாமரை மலர்களாலும் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்வித்து சக்கர பொங்கல் நெய்வேத்தியம் செய்வித்து பவகரணம் வரும் நாளில் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறலாம். இன்று பாலவகரணத்தை பற்றி பார்ப்போம். பாலவகரணம் கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான், விலங்கு பார்த்தீங்கன்னா புலி. பாலவகரணத்தின் அதி தேவதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து தெய்வங்கள், உங்க வீட்டில் அருகில் இருக்கும் ஆயுதங்கள் ஏந்திய தெய்வங்கள் மற்றும் சாஸ்தா வழிபாடு. சாஸ்தா வழிபாடு அப்படின்னா வருடம் ஒரு முறை சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்வதன் மூலம் பாலவகரணம் அனைத்து விஷயங்களும் நன்மை செய்யும். நம்மளுடைய எல்லா கரணங்களுமே மண் தத்துவம் பெற்றது, 11 கரணங்களும். அப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஏகாம்பரேஸ்வரர், அங்கதான் மண் சிவலிங்கம் உண்டு. அப்போ பாலவகரணம் வரும் நாளில் காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஏகாம்பரேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் நமது உடலில் மண் தத்துவ சக்தி அதிகரிக்கும். இந்த மண் தத்துவ சக்தி அதிகரிக்க அதிகரிக்க உடம்பில் கல்வி, செல்வம், செல்வாக்கு அனைத்தும் நமக்கு வந்து சேரும். ராகு பகவானின் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த நட்சத்திரங்களில் சதயம் நட்சத்திரம் மிரட்டி ஜெயிப்பார்கள். எப்பவுமே கும்பராசிக்காரர்களை நம்ம பகச்சிக்க கூடாது. கும்பராசிக்காரர்களிடம் வம்பு வழக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. கால புருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பம், கும்பத்தில் ஒரு கிரகம் இருந்து பாலவகரணத்தில் பிறந்து திசாபக்தி நடக்கும்போது அந்த திசாபக்தி 6, 8, 12 இருந்தாலும் நன்மையை செய்யும். அதே மாதிரி கர்ணநாதன் நட்சத்திரங்களில் கிரகம் இருந்து அதுவும் 6, 8, 12 இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த திசைகளும் அருமையாக வேலை செய்யும். பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்களின் ஜாதகத்தில் 2இல் ராகு குடும்பஸ்தானம், 7இல் ராகு கலஸ்திரஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானம். இப்போ இந்த இடங்களெல்லாம் ராகு பகவான் அமர்ந்துட்டா ராகு தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை சொல்றா. ஆனா உங்களுடைய ஜாதகத்தில் கர்ணநாதன் பாலவகரணமா வந்துருச்சு அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த தோஷத்தையும் ராகு கேதுகள் செய்வதில்லை. ராகு கேதுக்கள் மாறாக நன்மையே செய்வார்கள். திருமணங்கள் நடப்பதற்கு காரணமே ராகு கேதுக்கள் தான். 5இல் ராகு குழந்தை இருக்குன்னு சொல்லுங்க, புத்திரம் உண்டு, கர்மத்துக்கு ஒரு பிள்ளை உண்டு. ராகு காலத்தில் உங்களுடைய பாலவகரணம் வரும் நேரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. எல்லாம் சொல்லுவோம், ராகு காலம் வந்துருச்சு, பிரயாணம் பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லுவோம். ஆனா பாலவகரணத்துல பிறந்துட்டா உங்களுடைய எல்லா செயல்களும் நீங்க ராகு காலத்துல செய்யும்போது அது உங்களுக்கு நன்மையா முடியும். ராகு எந்த விஷயத்தையும் கெடுப்பதில்லை. அதுவும் கர்ணநாதனா வந்துட்டா எல்லா விஷயம் உங்களுக்கு நன்மையா தான் செய்யும். இப்ப பாலவகரணத்துல ஒருத்தர் பிறந்துட்டா அவள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாலவகரணத்தில் பிறந்தவனை பகைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு உண்டு. ஏன் அப்படின்னா நின்று பதுங்கி அடிப்பறான். பாலவகரணத்தில் பிறந்தவர்கள் அமைதியாக இருந்து எல்லா விஷயத்தையும் பிரம்மாண்டமாக முடிப்பார்கள். அதில் செய்யும் காரியங்கள் 16 வருடங்கள் நிலைத்து நிற்கும். அதே மாதிரி ராகு கேதுக்கள் அப்படிங்கிறப்ப ராகு வந்து அதனுடைய 180வது டிகிரி கேதுவா வரும் இல்லைங்களா, 180 டிகிரி. அப்ப ராகு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கேதுவையும் கொண்டு வந்துருவார். அப்ப ராகு கேதுக்கள் எந்த சூழ்நிலையும் தீமையை செய்வதில்லை, மாறாக நன்மையே செய்கிறார்கள்.
பாலவகரணத்தின் அதிதேவதாவை ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு உங்களுடைய அனைத்து காரியங்களும் செய்யும் பொழுது எல்லா விஷயங்களும் நன்மையாகவே முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும். வெண்ணிலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்களின் அடுத்த பதிவு கௌலவ கரணம், அதன் தொடர்ச்சியும் வரும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும்.